இயேசு அவர் நல்லவரா இருக்கிறார். ஊழியர் செய்யறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு கிராஜுவேட்டோ, ஒரு பெரிய வேல்யூவான ஒரு பர்சனோ, பெரிய மில்லியன் கணக்கில் பணக்காரரோ அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு எதாவது இருக்குங்களாங்க ஐயா? அப்படி இருக்குங்களா? சொல்லுங்க, என்ன வேணும்? ஒரே ஒரு விஷயம் நான் எல்லாத்துட்டையும் சொல்ற வார்த்தை தான். ஒண்ணு, ஊழியர் செய்யறதுக்கு ஒரு தகுதி வேணும். என்ன தகுதினா, நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரரா இருங்க, படிப்பு பெரிய கிராஜுவேட்டா இருங்க, எத்தனையோ டிகிரி போட்டுக்குங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஒண்ணு, நீங்க இயேசுவை தொடணும், இல்லை இயேசு உங்களை தொடணும். அப்பதான் ஊழியம் செய்யுது. அல்லேலூயா. ஒண்ணு இயேசுவை நீங்க தொடணும், இல்ல இயேசு உங்களை தொடணும். 12 வருடமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட குணமாயிடுச்சு. அநேக பிசாசு இருக்கிற இயேசு சொன்ன உடனே போயிருச்சு, ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இப்படி இந்த மார்போட சாய்ந்திருந்த இந்த சீசனை போல. அல்லேலூயா. வார்த்தைகள் கொஞ்சம் தேவன் நான் ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60க்கு மேற்பட்ட ஊழியர் மீட்டிங் நடத்தியிருக்கோம். வருஷம் தேவனுடைய கிருபையால எல்லா நாட்களும் நடத்துவோம். ஐயா, நீங்க எவ்வளவு காசு பணம் வேணா சேர்த்துருங்க ஐயா, எவ்வளவு பிலியர் வேணா சேர்த்துங்க ஐயா, எவ்வளவு பெரிய சர்ச்சு வேணா கட்டுங்க ஐயா, அன்பு இல்லைன்னா டோட்டல் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். ஆனா இன்னைக்கு வந்த வார்த்தைய பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். வார்த்தை என்னங்க ஐயா? பூவோடு நாரும். சத்தமா சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன், பூவோடு நாரும் மணக்கும் சொல்லுங்களேன். நார் என்ன தெரியுங்களா ஐயா பண்ணுவாங்க? உங்களுக்கு தெரியாது இல்ல, ஃபர்ஸ்ட் தனித்தனியா பிரிச்சோ அல்லது பிரிக்காமையோ தண்ணியில ஊற போட்டுருவாங்க. நீங்க அந்த தண்ணியை என்னைக்காவது மோந்து பார்த்துருக்கீங்களா? பிச்சி நாட்டத்தோட பயங்கரமா நடிக்கும், ஒரு மாதிரியா இருக்கும், கொசு பறக்கும், தண்ணியா ரெட் கலர்ல ஆயிடும். அப்ப அந்த நாருக்கு வேல்யூவே கிடையாது. அந்த பூ அழகா சேர்க்கும் பொழுது, அது மல்லிகைப்பூவோ கனகாம்பரமோ என்ன சாமந்தியோ என்ன பூவா இருக்கட்டும், அப்படி கட்டும் பொழுது அந்த நார்ல இருக்கிற கெட்ட சுபாவம் அழிஞ்சு அந்த பூவோட ஸ்மெல் அந்த நார்ல பட்டு அந்த நாரும் அப்படியே மணக்கும். அல்லேலூயா. எனக்கே யோசிச்சு பாத்துருக்கீங்களா, ஊழியத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஆண்டவரே என்னோட நிலைமை இருந்தது அப்படின்னு இன்னைக்கு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? யாருமே நினைச்சு பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறது என்னன்னா, நாளைக்கு சண்டே சர்ச்சு நம்ம பிரேயர் பண்ணணும், விசுவாசி வீட்டுக்கு போகணும், அடுத்து நம்ம சபையை எப்படி நம்ம குரோத் பண்ணணும், விசுவாசிகளை எப்படி வர வைக்கிறது, இப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா என்னைக்காவது ஆண்டவரே என்ன நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அதுதான் ஆண்டவரே இன்ன வரைக்கும் எனக்கு மிராக்கலாவே இருக்கு. நான் எப்படி ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்து நின்ன, இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல பெரம்பலூர் பகுதியில என்ன காட்டிலும் வேல்யூவான படிப்புல அதிகமான பெரிய பெரிய சம்பவங்களா இருக்கும்போது எப்படி என்ன நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? என்னைக்காவது உங்க ஜபத்துல தனிப்பட்ட முறையில் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா? அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க ஐயா. அல்லேலூயா. சத்தமா ஒரு அலையில வச்சுருங்களேன். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லாமே, இன்னும் கொஞ்சம் சத்தமா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா எல்லாத்தையும் அவர் தேர்ந்தெடுக்கல இல்லைங்களா? 12 பேர் உருவாக்குனாரு. ஆனா அவர் நினைச்சுதான் 12,000 பேரை கூட உருவாக்கி இருக்கலாம். அந்த 12 பேர் உருவாக்குனாரு. சோமம் நம்ம நாட்டுக்கு கொண்டு. அல்லேலூயா. சத்தமாரோட சொல்லுங்களேன். 12 பேருமே பெரிய கிராஜுவேட் கிடையாது, பெரிய பணக்காரர் கிடையாது, பெரிய மில்லியன் கணக்கில் சொத்து இருக்கிற அதிபதிகள்லாம் கிடையாது. இயேசுவை காட்டில் வல்லமையான வார்த்தைகளை கொடுக்கிற ஒரு ஜாம்பவான்களா கிடையாது, சாதாரண மனுஷர்களா இருந்தாங்க. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்களா ஐயா? போதும் ஐயா. யாரங்க ஐயா தெரிந்து கொண்டாரு? நம்ம என்ன பைத்தியத்திலேயே தான் இருக்கிறோம். சத்தமுறை அடையில சொல்லுங்களேன். நம்ம எதுல இருக்க ஐயா? பைத்தியத்துலதான் இருக்கிறோம். ஆனா நம்ம நினைக்கிறது என்ன தெரியுங்களாங்க ஐயா? நான் ரெவரண்ட். ஆனா மனசுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது உலகப்பெருமான காரியத்தை அப்படி நம்ம மறந்துடுறோம். என்னன்னா, நான் ரெவரண்ட், எனக்கு இந்த சேர் வேணும், நான் பிஷப், எனக்கு இந்த சேர் வேணும், நான் இவாஞ்சலிஸ்ட், எனக்கு இந்த இடம் வேணும். ஆனா இயேசு கொடுத்த இடத்த மறந்துட்டு நம்ம அநேக நாள் இயேசு நம்மளை எப்படி தெரிந்து கொண்டாருன்னா, நம்ம பைத்தியமா இருக்கிறதுனால நம்ம தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்க பெரிய கிராஜுவேட், கலெக்டரோட ஜாப் ரிசைன்மெண்ட் வந்திருக்கீங்க, நீங்க பெரிய பணக்காரரு, இந்த நாட்டை விட்டுட்டு இந்த நாடு எனக்கு வேணாம்னு இயேசு விட்டு வந்துட்டீங்க. அப்படி இல்லை, இயேசு உங்களை தேர்ந்தெடுக்கல. உங்களை யாருன்னு இயேசு தேர்ந்தெடுத்திருக்காரு? அதை படிங்களா அந்த வசனத்தை. 26 வாசிங்களா? 27 வாசிங்க.
அப்ப நம்ம எப்படி இருக்கிறோமாயா? பலவீனமா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய ரெவரண்ட், நம்மளுடைய பிஷப், உண்மையா சொல்லுங்க ஐயா, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஒரு நியாயத்தை நீங்க சொல்ல முடியும். பரலோகத்துல போய் ஒரு கியூல நிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் ரெவரண்ட், ஆண்டவரே நான் பிஷப், நான் இவாஞ்சலிஸ்ட், நான் 10 வருஷம் படிச்சிருக்கேன், 15 வருஷம் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி விட்டுருவாரு நீங்க நினைக்கிறீங்களாங்க ஐயா? விட்டுருவாரா? விட்டுவார? ஏதாவது சொல்லுங்க, விட்டுருவாரா? உங்க கிராஜுவேஷன், உங்களோட படிப்பு இந்த மண்ணுலகத்திற்கு மாத்திரமே. அல்லேலூயா. உங்க சபையில ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். இப்ப ஐயா சொன்னாரு, இந்த சபையில் இருந்து 17 சீசர்களை நான் இந்த சபையில இருந்து அனுப்பி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் தப்பு பண்றது என்ன தெரியுங்களா? உங்க சபை வளராத காரணமே நீங்க உங்க சபையில் இருக்கிற மனிதர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. உங்க சபையில் இருக்கிறவர்களை நீ வளர்த்தும் பொழுதுதான் உங்க சபை வளரும். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கே தெரியாத ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தாரு. நீங்க எப்படி மனிதர்களை தீர்மானிக்க முடியும்? இயேசு உங்களை தீர்மானிச்சு உங்க கையில ஒரு பெட்டியை கொடுத்தாரு. நீங்க அடுத்தவங்களை தீர்மானிச்சு நீங்க அவங்க கையில பெட்டியை பிடுங்குறீங்க. அந்த பெட்டி போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணும்னா நீங்க ஒருத்தர் மட்டும் பெட்டியை சுமக்கவே முடியாது. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கிற சபை இது தெரியுங்களாங்க ஐயா, கட் அண்ட் ரைட்டா அடுத்த வாரம் நீ பாடணும், அடுத்த வாரம் நீ ஒரு பாட்டு பாடணும், அடுத்த வாரம் நீ ஒரு பாட்டு பாடணும். இந்த சபை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இது வரைக்கும் அந்த சபை நான் பார்த்ததே. அல்லேலூயா. எல்லாருமே பாட சொல்லுங்க. பாடுகிறவனுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னா நீங்க பாட வைக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி ஒரு மாற்றம் வரும்னா, நீ எப்படி நினைக்கிறீங்கன்னா, என் சபையில மூப்பர் இருக்கிறாரு, என்னுடைய சபையில மூத்த விசுவாசிகள் இருக்காங்க, அதெல்லாம் பெருமையே இல்லையா? ஏசு அப்படி நினைச்சா 12 பேரு எனக்கு 12 பேருமே சீசர்கள் தான், 12 பேருமே மூத்தவர்கள் தான், எனக்கு நான் அப்படியே வச்சுக்கிறேன்னா அவரோட இடத்துக்கு ஒரு கூட்டிட்டு போயிருக்கலாம். ஏன் 12 பேரையும் 12 திசையில் அனுப்பிச்சு விட்டாரு? அப்போ மனசுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களாம் உங்களை சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். சில பேர் நினைக்கிறது என்னன்னா, இவர் என்னுடைய சபைக்கு 15 வருஷமா வராரு, இவருடைய சபை மூப்பர், இதுல பெருமையே இல்லையா? அவரு இன்னொரு இடத்துல சின்ன ஒரு சபையை வச்சிருக்கணும், அதுதான் உங்களுக்கு பெருமை. என்னுடைய கிளை சபை ஐயா அங்க இருக்காரு, பால் கனகராஜா ஐயா அங்க இருக்கிறாரு, இது என்னுடைய கிளை சபை, அவங்க பெருமையா பேசுறாங்கல்ல, அதுதான் உங்களுக்கு பெருமையை தவிர 15 வருஷமா ஒரே சபையில உட்காந்துட்டு 66 புஸ்தகத்தையும் 1000கணக்கான பாட்டையும் 2 கையத்தட்டையும் 2 அந்நிய பாஷையும் 2 துள்ளு சொல்றது அது பெருமையே கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி இயேசு உங்களை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த 26ல 27ல அது பலவீனமானவைகளை என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவர் தெரிந்து கொண்டார், தேர்ந்தெடுத்தார். சட்டம் ஒரு அலையில சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லாமே. சபை மக்களை நீங்க பயன்படுத்தாம வேற யாருமே பயன்படுத்த முடியாது. ஏன்னா இயேசு சகலத்தையும் பயன்படுத்தினார். அல்லேலூயா. என்னென்ன சகலத்தையும் பயன்படுத்தினார்னா, நோவாவின் பேழைக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? என்னென்ன இருந்துச்சு சொல்லுங்கய்யா? எல்லா மிருகங்களும் இருந்தது, எல்லாமே பயனுள்ளதா இருந்தது. புறாவை அனுப்புனாரு, காக்காவை அனுப்புனாரு, சகலத்தையும் பண்ணாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னு. ஆனா இயேசு நீ ஒரு 10 வருடம் ஒரு விசுவாசியில நீ ஊழியக்காரனாக்கு, 5 வருடம் வருகிற ஒருத்தர ஊழியக்காரனுக்கு அப்படின்னு போட்டிருக்கா, இல்ல சகலத்தையும் நீ சீசனாக்குன்னு போட்டிருக்க? நீங்களே சொல்லுங்க. சகலத்தையும் நீ சீசன் ஆக்கணும். ஆனா நீங்க அந்த புடிச்சு வச்ச புட்டு மாதிரி சில ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட விசுவாசிகளுக்கு ஒரு பாட்டு போட கூட வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அவங்க பண்ற பெரிய தப்பு எங்கன்னா, ஊழியம் குரோத் ஆகல, விசுவாசிகள் உள்ள இருந்து வெளியில இருந்து உள்ளவர். முதல்ல உங்க சபையில இருக்கிறவங்க வெளியே போய் ஊழியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க இயேசு எப்படிப்பட்டவங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு 15 வருஷமா 66 புஸ்தகத்தையே வாசிச்சுட்டு ஒரு 10 பாட்டு பாடிட்டு 2 சாடு சாடிட்டு 2 சேர உடைச்சிட்டு போறதே கிறிஸ்துவோட வாழ்க்கையே கிடையாது. அப்படி தேர்ந்தெடுத்தா 12 பேரோட ஆண்டவர் உங்களை முடிச்சிருப்பாரு. உங்களை தேர்ந்தெடுக்க தேவையில்லையே. அவர் பைத்தியத்தை தெரிந்து கொண்ட நோக்கமே, என்ன போல ஒரு பைத்தியம் இருப்பா, நீ அவனை குணமாக்குங்கிறதா உங்களை போல பைத்தியத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் டிஃப்ரெண்டா யோசிக்கிறாரு. ஆனா நம்ம மட்டும்தான் அவரை டிஃப்ரெண்டா யோசிக்கவே விடுறதே. அல்லேலூயா. ஐயா, உங்க சபையில ஒருத்தர் இருக்கிறாருன்னா 10 வருஷம் ஆச்சு பிரதர், நீங்க உங்க ஏரியால நீங்க ரொம்ப சிரமப்பட்டு வரீங்க. உங்க ஏரியால உங்க வீட்டிலேயே ஒரு 5 பேர் கூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செஞ்சு அந்த இடத்துல ஒரு சபை கட்டுங்க. நீங்க சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணணும்.
நீங்க குதிரையை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட வைக்கணும். அப்பதான் ஜெயம் கர்த்தரால் வரும். நீங்க குதிரையே ஆயத்தமாக்கப்பட மாட்டேங்கிறீங்களே. இப்ப பாரு, அந்த குதிரையோட நோக்கம் எப்படின்னா, ஒரு ரேஸ்ல ஓடுற குதிரைக்கு பாத்தீங்கன்னா 2 பக்கமும் கண்ணுல ஒரு கட்டியிருப்பாங்க. அது காரணம் என்னன்னா, அதோட லக்க நோக்கி மாத்திரம் தான் ஓடணும், லெப்ட் ரைட்ல பார்க்க கூடாது. அதே போல அவங்கள பெருசாக்குங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு பாட வாய்ப்பு கொடுங்க, ஒரு சங்கீத வாசிக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒரு வசன வாசிக்கு வாய்ப்பு கொடுங்க. நல்ல மூப்பர்களா இருக்காங்களா, கடைசி சண்டே உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் எப்படி பிரசங்கம் பண்ண பார்த்துட்டு, தம்பி நீங்க நல்லா பிரசங்கம் பண்ற, ஐயா நீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்க, நீங்க உங்க ஏரியால ஒரு சபை வைங்க. இதுதான் growth. சத்தமோட சொல்லுங்களேன். இயேசு இப்படிதான் விரும்புகிறாரு, விருப்பப்பட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றாங்க, சில பாஸ்டர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இவன் எங்க போய் வெளியே வந்துட்டானா என்னோட பேக்ரவுண்ட்லாம், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கம்மியாயிடுமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. மாப்பிள்ளை இவரு தாங்க, அவனோட போட்டிருக்கிற ட்ரெஸ் என்னோடதுன்னு படத்துல சொல்ற மாதிரி உடன் ஊழியர் இவரு தான், ஆனா இவரு காணிக்க கொடுக்கூட, எனக்கு தான் காணிக்க கொடுக்குன்னு சில பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க. நான் என் கண்ணால காதால கேட்டிருக்கேன். ஒரு கிராஜுவேஷன் முடிஞ்சு ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு அந்த பாஸ்டர் பலிபீடத்துல ஏற்றி இவர் வந்து உடன் ஊழியக்கார இந்த சபைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை இவரு தாங்க, இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் என்னோட தாங்கிற மாதிரி உடன் ஊழியர் இவரு தாங்க, ஆனா காணிக்க வந்து என் கொண்டு வந்துடணும் அப்படின்னு. அல்லேலூயா. ஒரு சத்தமா நடையில வச்சுருங்களேன். ஆனா அவ்வளவு பெரிய யோவான் ரொம்ப ஒரு பீட்டர் இங்கிலாந்துல ஒரு சட்டை வாங்கி போடல, ஒரு பூமால ஷூ வாங்கி போடல, ஒரு ரோலக்ஸ் வாட்ச் வாங்கி கட்டல. இயேசுவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்து சொல்றாரு, அவருடைய பாதரட்சை கழட்ட நான் பார்த்துறேன்ல. ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் இருக்கிறதுலே பெரிய பிசம், பெரிய ஊழியக்காரர், நம்ம பெரிய இவாஞ்சலிஸ்ட், பெரிய வல்லமையான ஊழியர், நான் ஜெபிச்சா இயேசுவை என் பக்கத்துல வந்து நின்றுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிற சிலர் நினைக்கிறேன். அல்லேலூயா. இயேசு உங்களை எப்படி தெரிந்து கொண்டாருன்னா, நீங்க எப்படி இருந்தீங்க ஐயா? எப்படி இருந்தீங்க ஐயா? பைத்தியமா இருந்தீங்க, ஒன்றுக்கு உதவாதவர்களா இருந்தீங்க. ஆனா இயேசு இன்றைக்கு அவர் சொல்றாரு 14:14 என் நாமத்தில் நீ எதை வேணாலும் இப்போ உங்க அப்பா பேர சொல்லி பெரம்பூர் பஸ்ஸால் ஆவின் பால்கள்ல ஒரு டீ வாங்க முடியுமா ஐயா? நீ எங்க அப்பா பேர சொல்லி ஆவின் பால்கள்ல ஒரு டீ வாங்க முடியுமா? ஆனா அவர் சொல்லுகிறார், நீ என் நாமத்திலே எதை கேட்டாலும் அதை மனப்பூர்வமா செய்ய வல்லவராய். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தை நம்மளை குடமிடுகிற வார்த்தை இருக்கிறது. ஆனா நம்ம மட்டும்தான் ஃபாலோ பண்றது இல்ல, நம்ம விசுவாசிகளை ஃபாலோ பண்ண சொல்லி அவரை சவுக்கால் அடிச்சதை விட நம்ம விசுவாசிகளை சவுக்கால மட்டும்தான் அடிக்கிறோம், எல்லாத்துலயும் அடிக்கிறார். அல்லேலூயா. உங்களோட அந்த விசுவாசிகளை நீங்க பயன்படுத்தணும். இன்னைக்கு வந்து பால் கனகராஜா வந்து 17 பேர் வந்து இதே சபையில வச்சிருந்தா இன்னைக்கு அவங்க மூப்பர் மட்டும்தான் இருப்பாங்க, இன்னைக்கு ஊழியக்காரர் ஆயிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் பேரை சொல்லி ஐயா சொல்லும் பொழுது, நான் பேரை சொல்லி நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவர் வந்து மாத்தி சொல்லலாம், என்னன்னு, இனி சபையினுடைய மூப்பரா இருப்ப, இனி இந்த சபைக்கு நீ ஊழியம் செய்யணும், இல்ல நீ வீட்டு விசிட்டிங் போகணும், இல்ல சபையினுடைய காரியத்தை நடத்தணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை அல்ல. அல்லேலூயா. தேவன் விரும்புகிறபடியே செய்யக்கூடியவர்கள் மட்டுமே ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. நானும் சண்டைக்காரன் தான், நானும் தடி எடுத்தா சண்டைக்காரன் தான் அப்படிங்கிறோம்னா சண்டைக்காரன் ஆயிட முடியுமா? பல்லு குத்துற குச்சியும் தடி தான், எடுத்து சிலம்பு சுத்துறதும் குச்சி தான், அதுக்குன்னு சண்டைக்காரன் ஆயிட முடியுமா ஐயா? சத்தமோர இடையில சொல்லுங்களேன், இன்னும் சத்தமோர இடையில சொல்லுங்களேன். அப்ப இயேசு உங்களை எப்படி தெரிந்து கொண்டாருங்கிறத நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இயேசு உங்களை பயன்படுத்தணும்னு நினைச்ச மாதிரி நீங்களும் உங்க சபை விசுவாசிகளை பயன்படுத்தணும். அவங்களும் பெருகணும், அவங்களும் 4 இடத்துக்கு போய் இயேசுவை பத்தி சொல்லணும். அப்போ உங்க சபைகளில திரளான ஜனங்கள் வருவாங்க. அல்லேலூயா. இயேசுவை பத்தி கேள்விப்பட்டாங்க, இயேசுவை பத்தி சொல்லுங்களேன், இயேசுவை பத்தி கேள்விப்பட்டவங்க இயேசு எங்கெங்க போனாரோ அங்கெல்லாம் அலைக்கடலான கூட்டம் போச்சு. இயேசு வராருன்னு தெரிஞ்செல்லாம் அந்த இடத்துல கூட்டம் வந்துடும். ஆனா இன்னைக்கு நம்ம வரான்னு தெரிஞ்சா நம்ம விசுவாசிகள் உண்மையை சொல்லுங்க, உங்க வீட்டுல இருப்பாங்களா? பாஸ்டர் இப்பதான் பாஸ்டர் நான் வெளியே வந்தேன், 10 நிமிஷத்துல வந்துடுவேன், அரை மணி நேரத்துல வந்துடுவேன், 1 மணி நேரத்துல வந்துடுவேன். பாஸ்டர் என் வீட்டுல இல்ல பாஸ்டர் எங்க அப்பா இல்ல, இதுதான் காரணம். ஆனா இயேசு வரும்பொழுது திரளான ஜனங்கள், எப்ப பாருங்க திரளான ஜனங்கள், 10 பேர் வந்தாங்கன்னு போட்டிருக்கா, திரளான ஜனங்கள். அவரு வல்லமையான ஊழியக்காரருங்க இயேசு, அவரு கூட நம்மளை ஒப்பர் பண்ணுவான், சேர்த்த முடியுமா? அவரு கூட நம்மளை சேர்த்துக்க முடியுமா? ஏன் சேர்த்த முடியாது ஐயா? அவரோட பிளட் நீங்க, அவரோட மகன் நீங்க, ஏன் சேர்த்த முடியாது? அவர் சொன்னாரு, என்னை போலவே என் மகனும். உலகப்புறமான காரியத்துல சொல்ற மனுஷன் என்ன சொல்லுவான், என்னை போலதான் என் பையன். ஆனா அவர் சொன்னாரு, என்னை காட்டிலும் பெரிய காரியம். அல்லேலூயா.
உலகப்பரமான மனுஷன் சொல்லுவான், என் பையன் என்ன மாதிரிதான் இருப்பான். ஆனா இயேசு சொல்லுகிறார், நீ என்னை காட்டிலும் பெரிய காரியத்தை செய். அல்லேலூயா. அவர் அழகான தெய்வமா இருக்கிறார். அவர் மட்டும்தாங்க அந்த வார்த்தைக்கு பாத்திரவானா இருக்கிறார். எவ்வளவுதான் லிப்ஸ்டிக் அடிக்கிட்டோம், இல்ல எவ்வளவுதான் நம்ம டை அடிக்கிட்டோம், ஆனா அழகான பாத்திரவான் அவர் மாத்திரமே. அழகு என்பது வடிவத்தில் அல்ல, அது உருவத்தில் இருக்கிற, உள்ளத்தில் இருக்கிற உருவம் மாத்திரமே. அல்லேலூயா. இப்ப இயேசு உங்களை எப்படி தெரிந்து கொண்டாரோ அதே போல நீங்க உங்க சபை விசுவாசிகளை தயவு செய்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை பாட வைங்க, அவர்களை ஜெபிக்க வைங்க. ஒவ்வொருத்தரும் உருவம் எல்லாத்தையுமே சபையில இருக்கிற 10 பேர் இருந்தாலும் 10 பேர் அடுத்த வாரம் நீ பாட, அடுத்த வாரம் நீ, உங்க சபையில நான் எழுதி கொடுக்குறேன் ஐயா, அடுத்த இதே நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா அடுத்த 3 மாசத்துல உங்க சபையில திரளான ஜனங்கள் இருக்கும். அல்லேலூயா. 2வது வார்த்தை, மந்தை மேல் உங்கள் கவனம் நிச்சயமாக தேவை. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். மறுபடியும் படிங்க ஐயா. ஆகையால் உங்களை குறித்தும் நல்லா கவனிங்க ஐயா, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை பார்த்துக்கிறதுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. சத்தமா அலையில சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஐயா, ஆண்டவர் உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்தார் ஐயா? கண்காணிப்பதற்கு. நீங்க ஒரு விசுவாசிகளை கூட்டிட்டு வரல, நீங்க ஒரு விசுவாசிகள் உங்க சபையில கூட்டிட்டு வரல. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று கேள்விப்பட்டு வந்த ஜனம் தான் இன்னைக்கு நீங்களும் நானும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஊழியக்காரரு ஜெபம் பண்ணுவாரு, இந்த ஊழியக்காட்ட போனா ஜெபம் பண்ணலாம், இந்த ஊழியக்காட்ட போனா வல்லமையா இருக்கும், இந்த ஊழியக்காட்ட போனா தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு, அந்த ஊழியக்காட்ட போனா வல்லமையா இருக்கும், அவரு போனா கட்டோடைப்பாரு, இவரு போனா நோயை குணப்படுத்துவாரு. இப்ப சகலத்தையும் உருவாக்கணும் அவரு தான் எல்லாம் செஞ்சாரு. அல்லேலூயா. ஆனா நம்ம நினைக்கிறது என்னன்னா, நான் இது யார் சர்ச், இது யார் சர்ச்சுங்க? நம்ம நினைக்கிறது இது என்னுடைய ஐயா, நீங்க ரத்தத்தை சிந்தல, உங்களுக்காக சிந்தி கொடுத்திருக்கிறாரு. கண்காணிக்கிறது மாத்திரம் தான் உங்க வேலை. அல்லேலூயா. ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஆடுக்கு ஒவ்வொரு வாயை நம்ம ஊட்டி விட முடியும், அது தெரியும் எது நல்லது எது கெட்டது. இப்ப தேவன் அவருடைய ரத்தத்தினால சம்பாதித்து கொடுத்த அந்த விசுவாசிகளையும் அந்த குடும்பத்தையும் நம்ம எப்படி பார்த்துக்கணுமா? கண்காணிப்பாளரா எப்பயுமே பார்த்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சில ஊழியக்காரங்க ரொம்ப வித்தியாசமான ஊழியக்காரங்க, நான் நிறைய ஊழியக்காரங்களை பார்த்திருக்கேன். பயங்கரமா இன்டெலிஜென்ட் ஊழியக்காரங்க. இந்த சொல்லுங்க சிஐடி ஊழியக்காரங்க மாதிரி அவங்க தொட்டியில மீனே பிடிக்க மாட்டாங்க. யாராவது மீன் பிடிச்சி ஒரு தொட்டியில வச்சிருப்பாங்க, லைட் எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு கல்லெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இவங்க போய் அலைக்கா அந்த மீன் தொட்டில இருந்து ஒரு மீன் தூக்கிட்டு வந்து அவங்க தொட்டில வச்சு. அல்லேலூயா. மீன் கடலை இஷ்டம் போல இருக்குது ஐயா. அடுத்த விசுவாசிகள் அடுத்த சபையிலிருந்து உங்கள்கிட்ட ஜபம் பண்ணாலோ பிரேயர் பண்ணாலோ பேச வந்தாலும், அம்மா நான் உனக்காக ஜபம் பண்றேன், நீ ஆலயத்துக்கு போ, நீ எந்த ஆலயத்துக்கு போறியோ அந்த ஆலயத்துக்கு போ, அந்த ஆலயத்துல தேவன், இந்த ஆலயத்துல ஏசப்பா ஒண்ணு, அந்த ஆலயத்துல ஏசப்பா ஒண்ணு இருக்கப்படுறாரு. அப்படிலாம் கிடையாது. இயேசு ஒருவர். அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை யாரா இருந்தது ஐயா? தேவனாவே இருந்தது. சத்தமா அடையில சொல்லுங்களேன். இந்த சத்தமா சொல்லுங்களேன். மந்த பேரண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு அந்த ஒரு ஆட்டு தொழுவுன்னா அந்த ஆட்டு தொழுவத்தை சுத்தி எப்பயுமே ஒரு வேலி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த வேலியை தாண்டி அந்த ஆடு ஓட முடியுமான்னு கேட்டீங்கன்னா 100% அந்த ஆடு ஓட முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நீங்க சரியான முறையில சாப்பாடு போடலைன்னா அந்த ஆடு உங்களை விட்டு நிச்சயமா என்ன செய்யுங்க ஐயா? என்ன செய்யுங்க? வித்தியாசம் எதாவது கேட்டுனா, நீங்க சரியான முறையில ஒருவருக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை என்றால் அந்த ஆடு உங்களோட இருக்குமா? இருக்காது. அப்ப ஒருத்தர் ஒரு சபையிலிருந்து வெளியே போறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த ஆடா, இயேசுவா, ஊழியக்காரரா, வார்த்தையா? நீங்களே அது முடிவு பண்ணிக்கங்களேன். அது நான் சொல்ல விரும்புறேன். கர்த்தர் உங்களை எப்படி கொடுத்திருக்கிறான்? கண்காணிப்பாளரா கொடுத்திருக்கிறார். சத்தமா அடையில சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா அடையில சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். இப்போ நம்ம சபையில நிறைய தப்பு பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தப்பு தான் நம்ம மெயினா பண்றோம். மந்தைக்கு எப்படி இருக்கணும் ஐயா? மந்தைக்கு எப்படி இருக்கணும் ஐயா?
வாசல் சொல்லுங்க. மந்தைக்கு நீங்க எப்படி இருக்கணும்? மந்தைக்கு மாதிரியாக. சத்தமா ஒரு அழியல சொல்லுங்களேன். மந்தைக்கு மாதிரியா எத்தனை பேர் இன்றைக்கு இந்த சபையில இருக்கீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? என் மந்தைக்கு நான் தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர்த்துக்கிட்ட உங்க விசுவாசிகளை கொண்டு போய் விட்டா இன்னைக்கு இல்ல என் ஊழியக்கார்ட்ட மட்டும்தான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு உங்க விசுவாசிகள்கிட்ட நீங்க போய் கேளுங்க. இல்லையா, நீங்களே போய் சொல்லுங்க. நீங்க உங்க மேல நீங்களே உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லி பாருங்களேன். என்னோட விசுவாசியை கொண்டு போய் இன்னொரு சபையில விட்டு நீ ஒரு 2 நாள் அங்க இருமா அப்படின்னா அந்த அம்மா இருக்குமா? அந்த தம்பி தான் இருப்பாரா? இல்ல அந்த ஐயா தான் இருப்பாங்களா? இல்ல என்னோட ஊழியக்காரர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க வருவாங்களா? உங்க மந்த மேல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா மந்தமா இருக்கிறீங்க. அந்த வசனம் வாசிங்க, 3வது வசனம் வாசிங்க. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். மந்தைக்கு மாதிரிகளாக என்ன செய்யணுங்களாமா ஐயா? நம்ம கண்காணிப்பு செய்யணும். சுத்திகரிப்பு நாள்னு ஒண்ணு வரும். இப்ப எதுவா இருந்தாலும் ஒரு கிளீன் பண்ணா மட்டும்தான் சுவையா இருக்கும். ஒரு தண்ணி டம்ளரே குடிக்கணும்னா அதே டம்ளர் குடிச்சுட்டே இருக்க முடியுமா? அது சுத்திகரிக்கணும். உங்க சபையில சுத்திகரிப்பு நிச்சயமா இருக்க வேண்டும். உங்க சபையில எப்படி இருக்கணும் ஐயா? ஒரு சுத்திகரிப்பு கண்டிப்பா இருந்தே ஆகணும். உங்க சபையில எப்படி சுத்திகரிப்புனா, ஒரு மனுஷனை கொண்டு என்னதான் அவனால வியாதியா இருந்தாலும், நோயில இருந்தாலும், பிரச்சனையில இருந்தாலும், என் ஐயா எனக்கு ஜெபம் பண்ணா குணமாகும் அப்படிங்கிற விசுவாசம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கு. உங்க தொட்டில இருக்கிற மீனை தவிர நீங்க எந்த மீனையுமே நீங்க பார்க்கவே கூடாது. அடுத்த மந்தையை எட்டி பார்க்கிற உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. ஏன்னா சுய ரத்தத்தினால் சம்பாதித்த அவருடைய விசுவாசிகளை நீங்க அடுத்த சபையிலிருந்து முடியாது. இன்னைக்கு பால் கனகராஜை ஒரு தொட்டியில அழகா மீன் வச்சிருக்காரு. நீங்க போய் தூண்டில போட்டு அந்த மீனை கொண்டு உங்க சபையில வச்சுட்டீங்கன்னா அது நியாய தீர்ப்பு நீங்க கணக்கு கொடுக்கணும். ஏன்னா உங்களால சொந்தமா ஒரு பலத்தை எடுத்து அநேக கடலுக்குள்ள இன்னும் திமிங்களோ மீன் என்ன போல எத்தனையோ பாவிகளின் இந்த பெரம்பலூர் பகுதியில் இருக்கும் பொழுது நீங்க பால் கனகராஜ தொட்டில இருந்து ஒரு மீனை பிடிக்கிறீங்கன்னா அது தேவனுக்கு கணக்கு கொடுக்கும். சத்தமா நடையில வச்சுங்களேன். உங்க மந்தை மேல நீங்க என்னவா இருக்கணும் ஐயா? கவனமா இருக்கு. முதல் கவனமா இருக்கு. 3வது ஒரு வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும் ஐயா? வார்த்தையில கவனமா இருக்கு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்கள. 2 பேர் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த வார்த்தையில சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. அது 2வது லைனை படிங்க. உங்களில் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் கவனித்திருப்பது என்னவா இருக்கு ஐயா? நலமா இருக்கும். இப்ப சாப்பாடு செய்யணும்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒண்ணு இருக்குல்ல ஐயா? அதுக்கு ப்ரிப்பரேஷன் தமிழ் என்ன சொல்லுது? ஆயத்தமாக்கப்படும். சில ஊழியக்காரங்க ஆயத்தமாக்கப்படுவாங்க. சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு ஆயத்தமாக்கப்படுவாங்க. எப்படிங்க ஐயா? அப்பதான் ஒத்த வாக்கிய புக்கும், இந்த ஒத்த லைன் புக்கும், கிதியோன் புக்கும், அப்புறம் 4 பைபிள் வச்சுக்கோங்க. அதான் போனு கிதியோன் போன்லயே வந்துருச்சு. 5 பைபிளை சுத்தி இருக்கும். இன்னமும் இவங்கதான் அந்த பைபிளையே கண்டுபிடிச்ச மாதிரி. அப்பதான் இவங்களுக்கு அந்த உதிக்குமே அந்த வார்த்தை. எல்லாருமே முழு ஊழியம் கிடையாது ஐயா. முழு நேர ஊழியம் யாரு பாக்குறாங்க? இப்ப இயேசு ஒருவரை தவிர, நான் இந்த பைபிளை கொண்டு சொல்றேன், இயேசு ஒருவரை தவிர முழு நேர ஊழியம் யாருமே பார்க்கவில்லை. பாஸ்டர்மாக காய்கறி வெட்டி கொடுக்கறதும், துணி துவைக்கிறதும், அயன் பண்றதும், ஊட்டுறதும், பெருக்கிறதும், பிள்ளைங்களை கூட்டிட்டு வர்றதும், இது முழு நேர ஊழியமா? இல்ல இயேசுனா பகல் முழுவதும் சுவிசேஷத்தை சொல்லி நோய்களை குணமாக்கி ஆனா எல்லாரும் சொல்றது யாராவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் பகுதி நேரம் ஓடிதான் பாக்குறேன். ஆனா நான் திரும்பி கேட்கும்போது தேவ கிருபியால நான் முழு நேரம் ஊழியம் செய்கிறேன். எப்படி முழு நேரம் பாஸ்டர் காய்கறி வெட்டி கொடுக்கறதும், குழந்தை வைக்கிறதும், இது முழு நேரம் ஊழியமா? அல்லேலூயா. ஆனா எல்லாரும் சொல்றது என்னன்னா, நான் முழு நேரம் ஊழியம் செய்யறேன். முழு நேர ஊழியம் என்னன்னா, தேவன் செஞ்சதுதான் முழு நேர ஊழியம். அல்லேலூயா. வேலைக்காரன் நான் ஒரு பாத்திரவான். தேவன் கொடுத்ததை நான் சபை வச்சிருக்கேன் ஐயா. சபை வச்சுட்டு பிள்ளைகள் இருக்காங்க. மீதி நேரத்துல தேவைகள் எல்லாம் சந்திக்க வெளியே போவேன். வீட்டு வேலை இருக்குது, அதெல்லாம் பார்ப்பேன். அது சொல்றது எவ்வளவு கௌரவமா இருக்கு தெரியுமா ஐயா? ஆனா எல்லாரும் சொல்ல, நான் கர்த்தரோட கிருபையால் முழு நேர ஊழியக்காரன் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் முழு நேர ஊழியம் அப்படிங்கிறது தேவனோடு கூட பிரயாணம் பண்ணையா. கிறிஸ்து என்பவர்கள் கிறிஸ்துவோடு கூட நடக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா நிலையில சொல்லுங்களேன். கையை உயர்ச்சி ஒரு நிலையில சொல்லுங்களேன். இதே உங்க சபையா இருந்து
கையை உயர்த்தி அல்லையா, உனக்கு ஐயோ அல்லையா கூட சொல்லிட்டே இருக்கணுமா, கையத்துக்கு அல்லையா சொல்ல மாட்டியா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மனசுல நான் முதல் சொன்ன வார்த்தை தான், தேவன் உங்களை எப்படி தெரிந்து கொண்டார். நீங்க அந்த இடத்துல இருந்து டைரக்டா ஊழியத்துக்கு வரல, நீங்க இந்த இடத்துல இருந்து டைரக்டா ஊழியத்துக்கு வந்துருக்கு. ஆனா ஐயா உங்க சர்ச்சில் 1,00,000 பேர் இருக்கட்டும் ஐயா, இல்ல 1 கோடி பேர் இருக்கட்டும், இல்ல 1 மில்லியன் கணக்கு பெரம்பலூர் உங்க சர்ச்சில் விசுவாசிகளா இருக்கட்டும், ஆனா இயேசுவுக்கு நீங்க சாதாரண பிள்ளைதான். நீங்க ரெவரண்டோ, பிஷப்போ, இவாஞ்சலிஸ்டோ, பெரிய அடுத்தடுத்து அங்கி போற பெரிய பெரிய ஊழியக்காரங்களான்னு கேட்டா என்ன பொறுத்தளவுக்கு நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்க உலகப்புறமான காரியத்துக்கு நீங்க என்ன வேணா போட்டுக்கோங்க, ஆனா தேவனுக்கு நீங்க தாழ்மையோடு இருக்கு. தாழ்மை உள்ளவனும் உயர்த்தப்படுவான். சட்டமா வழியில சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். தேவன் வைத்த திட்டங்கள் அதை நம்ம தெரிஞ்சு அதன்படி நடக்கணும். நம்ம என்னைக்கு ஊழியம் அப்படிங்கிற பேர் நம்ம முன்னாடியோ அல்லது நமக்கு அப்புறமோ அந்த ஊழியங்கிற பேர் போட ஆரம்பிச்சோமோ, நமக்கு மேல ஒரு அங்கி வந்துருச்சு. அந்த அங்கி பேர் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. நான் இப்படிதான், நீ அப்படிதான். அல்லேலூயா. பாஸ்டர் வராருப்பா, வார்த்தைக்கு கவனமா அவர் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பயந்து வரோம். ஆனா நம்ம பாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா, மக்களே நான் வீட்டுக்கு வரேன், பாஸ்டருக்கு தெரியும்ல தண்ணி தட்டு தான், தண்ணி டம்ளார் தான். பாத்துறீங்களா எத்தனை பாஸ்டர் அப்படி இருப்பாங்க நீங்க, எனக்கு தெரியல. நான் நிறைய பாஸ்டர் பார்த்திருக்கேன். மக்களே நான் வீட்டுக்கு வரேன், தனியா பாஸ்டருக்கு தட்டு வந்துடணும், தனியா பாஸ்டருக்கு டம்ளார் வந்துடணும், குஷ்டரோகிக்கு தான் அப்படி கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல பாத்துருக்கேன், அப்படிதான் கொடுப்பாங்க. இப்ப பாஸ்டர் உட்கார சேர் இருப்பா, ஏன் வரலாவத்துல வந்த சேர் அப்படிதான் கிடையாது. இதே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிளாஸ்டிக் கடையில இருந்துச்சு, இப்ப இங்க வந்துருச்சு. பலிபீடத்து நீங்க உட்காரும் போது உங்க சேரு, நான் உட்கார்ந்தது என் சேரு, மொத்தத்துல அது பிளாஸ்டிக் கடைக்காரனோட சேரு. ஆனா நம்ம சில பாஸ்டர்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வார்த்தையை மனுஷங்க வருவாங்க, எப்படி ஜனங்க வருவாங்கன்னா, நான் தாகத்தோடு வருகிறேன், நான் துக்கத்தோடு வருகிறேன், நான் வேதனையோடு. ஆனா அப்பதான் தம்பி நீ ஏன் இப்படி செஞ்சுட்ட, இந்த இடத்துல என்ன சில பேர் சபிக்கிறாங்க. நீ மட்டும் இந்த வாரம் காணிக்க கொடுக்கல, இந்த வாரம் நீ தசம பாகம் கொடுக்கல, இந்த வாரம் நீ சர்ச்சுக்கு வரல, உனக்கு வயிற்றால போக அப்படி இப்படி என்னத்தையோ சொல்லி விட்டுறது. கடைசியில 10 நாள் கழிச்சு அவங்களுக்கே வந்துடும், அது அவங்களுக்கே தெரியாது. அப்ப நம்ம சொல்லுவோம், யோபுக்கு வந்ததை போல எனக்கு பாடு வந்தது, ஆனா அவனுக்கு வந்தா வேதனை, எனக்கு வந்தா பாடு. ஊழியக்காரங்க சொல்றது விசுவாசிகளுக்கு ஒரு யாராவது நம்ம இப்ப சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு நீ போன வாரம் சர்ச்சுக்கு வரல, அதுதான் உனக்கு அந்த பாடு. அதே ஊழியக்காரங்களுக்கு யோபுவை போல எனக்கும் அந்த பாடு வந்தது, தேவன் என்னை மிரட்டத்தனையா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் அண்ட புழுவா ஆகாச புழுவா இருக்குதுய்யா, கர்த்தரே இதெல்லாம் பண்ணிக்க மாட்டாரு. ஆனா நம்ம சொல்றது, ஊழியக்காரன் சொல்றதுன்னா, தம்பி உனக்கு உனக்கு தெரியாது, தேவன் என்னை யோபுவை போல சோதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே பிரச்சனை தான் எனக்கு போன வாரம் வந்துச்சு. ஆனா எனக்கு நீ பாவம் செஞ்சுட்ட, நீ சர்ச்சுக்கு லேட்டா வந்துட்ட, நீ காணிக்க கொடுக்க மறந்துட்ட, நீ தசமபாகம் கொடுக்க மறந்துட்ட, நீ அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்ட, இவங்ககிட்ட அப்படி சொல்லிட்ட. ஆனா என் பாஸ்டருக்கு வரும்பொழுது தேவன் என்னை யோபுவை போல் சித்திரவதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஊழியக்காரன் நல்ல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அப்பட்டமான பொய்ன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா வேற வழி இல்லை. அல்லேலூயா. அழைச்சவரை நம்புங்க, அனைவரையும் நம்பாதீங்க. அல்லேலூயா. ஐயா உங்களுக்கு உயிர் கொடுத்தவரு உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்துட்டாரு, உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்தவர் உங்களுக்கு சபையை கொடுத்துட்டாரு, உங்களுக்கு சபையை கொடுத்துட்டவரு உங்களுக்கு ஜனங்களையும் கொடுப்பாரு. அல்லேலூயா. இங்க இத்தனை சேர் இருக்கு, இதுல எந்த சேர்லயும் என் பேர் எழுதப்படல, இல்ல இங்க இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் பேர் இந்த சேர்ல எழுதப்படல. ஆனா நம்ம தேடுறது என்ன தெரியுங்களா, எனக்கு இந்த சேரா இருக்குமோ அல்லது அந்த சேரா இருக்குமோ. ஐயா உங்களுக்கு எந்த சேர்னு தேடாதீங்க, இயேசு உங்களுக்காக வெச்ச சேரை தேடு. அல்லேலூயா. ஆண்டவரே நான் போறேன், எனக்கு அந்த லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆபகரம் கேட்டிருந்தா நிலைமை என்ன இருக்கு. இந்த லொகேஷன் அப்படியே ஷேர் பண்ணீங்கன்னா, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ. ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே லொகேஷனே எனக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த லொகேஷனை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. என்ன பண்ணிருப்போம் ஐயா, லொகேஷனை ஷேர் பண்ணிருன்னு சொல்லியிருக்கோம். இந்த வார்த்தையில ரொம்ப வல்லமையான வார்த்தை, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. சத்தமா நிலையில சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். சில பேர் யூடியூப்புக்குன்னே ஊழியம் பார்ப்பாங்க, பாத்திருக்கீங்களா எத்தனை பேரு? சில பேர் யூடியூப்புக்குன்னே ஊழியம் பார்ப்பாங்க. பலிபீடத்துல ஏறினா நான் வேற லெவல் தெரியுமா, ஒண்ணுமே இல்லை, கீழே இறங்கினா கர்த்தர் உங்களோட இல்லைன்னா டம்மி தான். அல்லேலூயா. இந்த வாட்டர் கேன் 20 ரூபாய்க்கு வாங்கலாம் ஐயா, குடிச்சிட்டு குப்பையில போட்டுருக்கு. தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் வாட்டர் கேனுக்கே வேல்யூ. கழுதை மேல இயேசு உட்கார்ந்ததுக்கு போல கழுதைக்கே வேல்யூ. அதுக்கு மேல இந்த கழுதை காட்டுக்குள்ள நாட்டுல இருந்த கழுதை
இயேசு உட்கார்ந்தாரு ஒண்ணு அப்படியே சிகப்பு ரத்தன கம்பளம் என்ன, இதுவரை காணாத பூ என்ன, இதுவரை கேட்டிடாத சத்தம் என்ன, இதுவரை கண்டிடாத மோளம் என்ன, கழுதைக்கு செம சந்தோஷம். ஆனா இயேசு மேல இருக்காருன்னு சில ஊழியக்காரங்களுக்கு தெரியல. ஆனா நம்ம நினைக்கிறது என்னன்னா, அடிச்ச பர்ஃபியூம் என்ன, அடிச்ச சட்டை என்ன, அடிச்ச போட்ட வாட்ச் என்ன. அநேக ஊழியக்காரங்க பண்றது, யூடியூப்ல ஊழியம் பண்ணுவாங்க பாத்துட்டீங்களா? லைவ்ல ஓடிட்டு இருங்க, நான் சொல்ல, லைவ்ல ஓடிட்டு இருக்கேன், இயேசு பார்த்துட்டு இருக்காரு. யாரு பார்த்துட்டு இருக்காங்க? இயேசு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பலிபீடத்துல நின்னா நீங்க வந்து ஜாம்பவான்ல, நம்ம வந்து நான் என்னையே சொல்லிக்கலாம், ஜாம்பவான் கிடையாது ஐயா. அவர் அடிக்கணும்னு நினைச்சா முதல்ல உங்களை தான் அடிச்சிருப்பாரு, என்னதான் அடிச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் தான் விசுவாசிகள் அடிப்பாரு. ஏன்னா நம்ம பண்ண அட்டுவலை தவிர காட்டில அவங்க கம்மியா இருந்துருக்காங்க. அல்லேலூயா. சட்டம் ஒரு அடையில சொல்லுங்களேன். யூடியூப் ஆன் பண்ண உடனே சட்டக்கிட்டலாம் அப்படியே பயங்கரமா இருக்கும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நான் பலிபீடத்தில் நிற்கும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களோடு பேசினார். என்ன பேசினார் அவருக்கும் தெரியாது, ஏன்னா ஏசப்பா பேசி இருக்க மாட்டார். அல்லேலூயா. கடைசியா முடிக்கும் பொழுது சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும், ஷேர் பண்ணவும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆனா யாருக்கு ஊழியம் பண்றேன்னு இன்ன வரைக்கும் அநேகருக்கு தெரியல. அப்படி சகோதரன் சொன்ன மாதிரி ஊழியங்கிறது ஒரு லக்ஸரி வாழ்க்கை அப்படின்னு கேட்டா உண்மையாலுமே கிடையாது ஐயா. ஆனா உங்க பையன் ஊழியக்காரன் ஆகுங்கிறது தேவ திட்டம் இருந்தா ஆகட்டும். ஆனா உங்களை காட்டிலும் உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாரோ, இன்றைக்கு பெரம்பலூர் பட்டணத்துல யாரோ ஒரு மனுஷன் பாவியா இருக்கிறான், அவனை தேர்ந்தெடுக்கணும், அவனை ஊழியக்காரனாகணும், அவனை தேவ ரட்சிப்பில் நடக்கணும். அதுதான் தேவ திட்டம். அப்ப இந்த வார்த்தை சொன்னல ஐயா, வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும் ஐயா? வார்த்தையில கவனமா இருக்கு. நீ இயேசுவோட வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, நீங்க கொடுக்கிற வார்த்தையும் மக்களும் ஜனங்களும் விசுவாசிகளும் அவங்க நம்புறாங்க. ஆண்டவர் என் ஐயாவோட பேசிட்டாரு, என் ஐயா கிட்ட ஆண்டவர் இப்படி எல்லாம் பேச சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. சத்தமா அலையில சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். என்ன பொறுத்தளவுக்கு ஐயா, தேவனுக்கு ஊழியம் பாருங்க. யூடியூப்ல யாருமே ஊழியம், யாரும் ஊழியம் அப்படி செய்யல. இருந்தாலும் சொல்லுகிற, தேவனுக்காக நம்ம ஊழியமே செய்யணுமா தவிர யூடியூப்காக ஊழியம் செய்யல. சில பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க, மேல ஏறணும்னா நான் வந்து வேற ரூபமா மாறிடுவேன், நான் வந்து அப்படி இருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா விக்கிரக கோயில போனீங்கன்னா இதே மாதிரிதான் சொல்லுவாங்க. நான் வந்து இப்படி அந்த அது மேல கத்தி மேல நின்றுட்டா, குதிரை மேல நின்றுட்டா, அந்த சங்கிலி மேல நின்றுட்டா நான் இப்படி ஆயிருவேன். ஆனா அதே மாதிரி சில ஊழியக்காரர் சொல்லுவாங்க, நான் மேல ஏறிட்டா தெய்வீக பிரச்சனை, அப்படியே ஏசப்பா வந்து என் மேல பூந்துக்குவாரு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையாலுமே பொய் ஐயா. தேவன் உங்களை பயன்படுத்துறாரு, நீங்க பயன்படுத்தப்படுகிறீங்க. அவர் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை நீங்க வழி நடத்துறீங்க, ஒரு கைட் பண்றீங்க, ஒரு மேய்ப்பரா இருக்கிறீங்க. அவ்வளவுதான் தானே தவிர நீங்க இயேசுவாக முடியாது. ஏன்னா இயேசு உங்களில் வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீர் என்னில் நிலைத்திரு, நானும் உன்னில் என்ன செய்வாங்கய்யா? நிலைத்திருப்போம். ஒரு வசனத்தை வாசிப்போம். பொருள் ஆசை ஊழியம் பண்ணக்கூடாது. என்ன ஊழியம் ஐயா பண்ணக்கூடாது? ஐயா சத்தமா சொல்லுங்கய்யா. பொருளாசை ஊழியம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் வாசிங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில அநேகர் பண்ணுகிற தப்பு என்ன தெரியுங்களாங்கய்யா? மக்களே, நீ சபைக்கு என்ன செய்ய போற? சபைக்கு நீ என்ன செய்ய போற? சபைக்கு ஒரு காணிக்கை பெட்டி கம்மியா இருக்கு, சபைக்கு ஒரு மைக்கு கம்மியா இருக்கு, சபைக்கு ஒரு மிக்சர் கம்மியா இருக்கு, சபைக்கு ஒரு ஸ்பீக்கர் கம்மியா இருக்கு. தேவன் உங்களையே உருவாக்குனவரு சபையை உருவாக்குறதுக்கு அவருக்கு சாதாரண லேசான காரியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் சில விசுவாசிகள் இதனாலே என்ன செஞ்சிடறாங்கன்னா, பக்கத்துல போய் என் ஊழியக்காரர் அதை கேட்கிறாரு, என் ஊழியக்காரர் இதை கேட்கிறாரு, என் ஊழியக்காரர் அதை பண்ண சொல்றாரு, என் ஊழியக்காரர் கட்டாய காணிக்கை கொடுக்க சொல்றாரு. அது அப்படிதான் ஒரு 10,000 ரூபாய்க்கு இவங்களுக்கு ஒரு செலவு இருக்கும், ஆனா காணிக்கை 12,000 வந்திருக்கும். அந்த 2,000 என்ன கணக்குன்னே தெரியாது. தேவனுக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும் ஐயா. தேவனுக்கு நீங்க என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமா ஒரு காரியத்தை வந்து ஒரு ஜனங்களை வந்து அவங்க ஆத்ம திருப்திக்காக உங்களுக்கு அந்த காணிக்கையை கொடுக்குறாங்க, அந்த பொருளை வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம என்ன செஞ்சிடோம்னா, ஒரு விசுவாசியில் நம்ம திணிப்போம். ஆண்டவர் கூட பேசிட்டாரு, உனக்கு வேலை கிடைச்சிருச்சுல, உனக்கு வந்து கம்பெனியில ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுல, நீ வந்து மைக் வாங்கி கொடு, ஸ்பீக்கர் வாங்கி கொடு, செட்டப் பாக்ஸ் வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு. அப்படி ஊழியம் இல்லையா? எதுவுமே இல்லாம அன்றைக்கு மேல் வீட்டு அறையில எப்படி நிறையப்பட்டது?
எப்படி அந்நிய பாஷை பேசினாங்க, எப்படி அவர்களுக்கு தெரிந்த பாஷை பேசினாங்க? காரணம் என்ன? நீங்க சொல்ற மாதிரி, நீங்க இல்ல, ஜென்ரலா நீங்க சொல்ற மாதிரி மைக் வாங்கி தர சொல்லியோ ஸ்பீக்கர் வாங்கி தர சொல்லியோ அல்ல, தேவன் கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் சத்தமான அடையில சொல்லுங்களேன். இன்னும் சத்தமான அடையில சொல்லுங்களேன். முதல்ல முன்னாடி சொன்ன வார்த்தை, உணவுக்கு தனியா உங்களுக்கு பாத்திரமே இருக்கக்கூடாது. எந்த வீட்லயுமே நான் பாஸ்ட் வரேன்ப்பா, நான் தெரியுமில்ல, நான் சிக்கன் தான் சாப்பிடுவேன், நான் மட்டன் தான் சாப்பிடுவேன், நான் முட்டை தான் சாப்பிடுவேன், இல்லை நான் அது சாப்பிடுவேன் இது சாப்பிடுவேன், அதெல்லாம் சொல்ல. என்ன இருக்கிறதோ அதை சாப்பிடு. அல்லேலூயா. மக்கள் வந்து அவங்க 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 லைக் பண்ணுவாங்க. எங்க ஐயா வராரு, எங்க அம்மா வராங்க, பாஸ்டம்மா வராங்க, பாஸ்டர் உங்களுக்கு மட்டன் பிடிக்கும், உங்களுக்கு சிக்கன், அது வந்து அன்பின் நிமித்தம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், சில ஆட்களை விசுவாசிகள்கிட்ட வந்து சில ஆட்கள் சொல்லிடுவாங்க, நான் வரப்பா, மட்டன் வாய்ப்பு இருக்கா, சிக்கன் வாய்ப்பு இருக்கா, முட்டை வாய்ப்பு இருக்கா. வாயை கட்டுப்படுத்த மாட்டாங்க, வயிற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனா 30 வயசு 40 வயசு ஒரு 50 வயசு தாண்டிச்சுன்னா சுகரையும் கட்டுப்படுத்த முடியாது. அது அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, இளம் ஊழியம் வராங்க பார்த்தீங்களா, இளம் ஊழியக்காரங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஊழியத்துக்கு வந்தா ஒரே நாள் இயேசுவாயிடலாம், ஒரே நாள் சீசன் ஆயிடலாம். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் 3 வருஷம் ஊழியம் பார்த்து தேவன் எனக்காக என்னை போல பாவிக்க ரத்தம் சிந்தி போனார். எத்தனையோ 12 சீசர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொல்லப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க வந்து நெத்தன போக்கு, படகு, துடுப்பில்லாத படகு கடல் மேல இருந்துச்சுன்னா அது என்ன போக்குல போகுதுன்னு படகுக்கும் தெரியாது, கடலுக்கும் தெரியாது, அந்த காற்றுக்கும் தெரியாது. ஆனா வந்து நான் போயிட்டு இருக்கிறேங்கிற ஒரு நினைப்பு. நான் என்றைக்கு துடுப்பு மாறுதோ அன்றைக்கு அந்த படகு உடைக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியத்தை வந்து சர்வ சாதாரணமாச்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர்கிட்ட ஜபத்தை போட்டால் வேலை முடிஞ்சு, ஆண்டவரோட அல்லேலியை போட்டால் வேலை முடிஞ்சு, ஆண்டவரோட ஆமையை போட்டால் வேலை முடிஞ்சு, ஆண்டவரோட மன்னிப்பு கிட்ட வேலை முடிஞ்சு. எத்தனை நாளைக்கு தான் அவரு பொறுப்பாரு? ஊழியம் என்பது அவர் செஞ்ச வேலையை நான் செய்யறேன் அப்படின்னா அவர் செஞ்சுட்டு போன வேலையை நான் காப்பாற்றணுமே தவிர கிட்டு போக வைக்க கூடாது. எங்க அப்பா பார்த்த போலீஸ் வேலை எனக்கு கிடைச்சா நான் சரியா செய்யறேன், அது உலகப்புறமான காரியம். ஆனா பரலோகத்துக்கு ஒரு காரியத்தை செய்யறேன். என் இயேசு ஒரு வேலையை செஞ்சுட்டு வர்றாரு, அந்த இயேசுக்கு நான் வேலை செய்யறேன், அந்த இயேசுவோட வேலையை நான் தப்பா செஞ்சுட்டேன், எனக்கு அது பாவம் வந்துடும் அப்படின்னு உங்க இருதயத்துல வரணும். அல்லேலூயா. சீக்கிரம் நான் கடந்து போய் ஒரு 5வது ஒரு காரியத்தை பேசி முடிப்ப. நம்ம காணிக்கையில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கிற காணிக்கையில நீங்க என்ன செய்யணையா, கவனமா இருக்கணும். மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அவர் யார் சொல்றாருங்க ஐயா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலைகளை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளு மற்றும் பெருகு மற்றும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தசம பாகங்களும் காணிக்கையும் நம்ம ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, தேவனுடைய பண்டசாலையிலே ஆகாரத்தை உண்டு பண்ண. அல்லேலூயா. சட்டமன்ற அலையில இன்னைக்கு ஊழியத்துல வந்தவங்க எல்லாம் மெயினா நினைக்கிற ஒரே காரணம் காணிக்கை எவ்வளவு கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு சீஃப் கெஸ்டா, ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா ஒரு சபையில கூப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு காணிக்கை. இன்னைக்கு நான் எத்தனையோ சபைக்கு போயிருக்கேன், கர்த்தரோட சமூகத்துக்கு முன்னாக பலிபீடத்துக்கு முன்னாடி சொல்றேன், ஐஎஸ்என்னு கொடுத்த காணிக்கை ஒரு 5000 ரூபாய் சம்திங் இருக்கும். அநேக சபையில காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. நான் காணிக்கை நான் எதிர்பார்க்கவும் இல்லை, ஏன்னா வேலைக்கு கூலி இல்லை. ஏன்னா என் தகப்பன் ஒரு வேலை செஞ்சுட்டு போயிருக்காரு, அவரு பட்ட கூலி அவருடைய ரத்தம், ஒரு கைகளில் அடிக்கப்பட்ட ஆணி, எனக்காக வாங்கின 800க்கும் மேற்பட்ட கல்லடி சவுக்கடி, எத்தனை பேர் காரி தூக்குறாங்க, அதுதான் என் தகப்பனுக்கு கிடைச்ச கூலி. எனக்கு காணிக்கை கொடுத்த ஒன்றும் யாருமே வந்து போஷிக்க இது வரைக்கும் போஷிக்கணும்னு சொன்னதே இல்லை. போஷிப்பாங்க அப்படின்னு அந்த சபைக்கு நான் போனதில்லை. என்னுடைய வயசுக்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டதுல இருந்து 100க்கும் மேற்பட்ட சபைகள் ஏறிச்சு. அதுல பாதிக்கு பாதி ஊழியர்கள். அல்லேலூயா. விசுவாசிகள்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாதுங்கய்யா. விசுவாசிகள்லாம் மன நிறைஞ்ச காரியத்தை காணிக்க கொடுப்பாங்க, ஆனா ஊழியக்காரங்க தான் வச்சுக்கிட்டே இல்லைப்பா. அல்லேலூயா. சத்தமோர் அலையில சொல்லல. இந்த வசனத்தை ஒரு முறை வாசிங்க. முதல்ல
உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். போதையா காணிக்கைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நீங்க நான் உங்களுக்கு விருப்பப்பட்டு 10 ரூபா உங்களுக்கு காணிக்கை கொடுக்கறேன்னா 9 ரூபா 59 பைசா எல்லாம் கிடையாது. 10 ரூபா முழுமையா நீங்க கடைசி நேரத்துல தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. கொடு, அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே அந்த வார்த்தை. அல்லேலூயா. விசுவாசிகளை போட்டு கொடு 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 கொடுன்னு நீங்க கொடுத்தாதானே அவங்க கொடுப்பாங்க. ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி வருதா, என்னமாச்சு விசாரிக்கணும். என்னாச்சு ஐயா, சாப்பாடு செய்யலையா, வீட்டுல ஒரு 5 கிலோ அரிசி இருக்குது, 3 கிலோ நான் வச்சுக்கிறேன், 2 கிலோ நீ எடுத்துட்டு போ. ஏன்னா தேவன் உங்களுக்கு 5 கிலோ அரிசி கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுதான் ஒரு தகப்பன். அல்லேலூயா. அடுத்தது உங்க விசுவாசி உங்களை அப்படி நினைக்கணும். என் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல், என் பாஸ்டர் தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு உங்க சபையில எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க சொல்ல முடியுமா? உங்க சபையில உங்களை கொண்டு தேவன் செஞ்ச காரியத்தில் ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிருக்கு கண்டிப்பா. அல்லேலூயா. சத்தமரடையில சொல்லுங்களேன். நீங்க அநேக பாஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஊழியத்துல கொடுக்கக்கூடிய காணிக்கைய நான் அவங்களுக்கு 10ல் ஒரு பாகம் கொடுக்குறேன், 5ல் ஒரு பாகம் கொடுக்குறேன் அப்படின்னு யாரு கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா, சொந்தக்காரன் எங்கேயாவது கார்னர்ல சபை வச்சிருப்பாங்க, சொந்தக்காரன் இந்த பக்கம் ஏதாவது கடை வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டே கொடுப்பாங்க. அதல்ல, யார் யாருக்கு தேவன் கொடுக்க சொன்னாரோ அவங்களுக்கு கொடுக்கணும். 2 வஸ்திரம் வச்சிருந்தா இல்லாதவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆனா இந்த வசனத்துல எல்லா ஊழியக்காரங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் எனக்காக எழுதப்பட்டதல்ல. என்னைக்கு நான் கிராஜுவேஷன்ல நான் பாஸ்டர்ன்ற பட்டம் வாங்கணும், ரெவரண்டுங்கிற பட்டம் வாங்கணும், பாஸ்டருங்கிற பட்டம் வாங்கணும், அன்னைக்கே இந்த வசனம் எல்லாம் பிலீவர்ஸ் கொடு அப்பொழுது கொடுக்கப்படுங்கிற வார்த்தையெல்லாம் யாருக்கா போயிடுச்சுங்க? அது பிலீவர்ஸுக்காக போயிடுச்சு. பாஸ்டர்ஸ் எல்லாம் அது கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா பாஸ்டர்ஸ் ஒன்லி இன்கமிங் அவுட் கோயிங் கிடையாது. சில சபையில பாத்தீங்கன்னா காணிக்கை பெட்டி கல்லா பெட்டி மாதிரி இருக்கு. அல்லேலூயா. காணிக்கை பெட்டி எப்படி ஏறுதையா? கல்லா பெட்டி. அந்த சபை வளருதான்னு கேட்டா வளரல. ஐயா, காணிக்கை பெட்டிங்கிறது இது தேவனுக்கு உகந்த பாத்திரம் ஐயா. அது நீங்க இதுல வருது அப்படின்னா 1 ரூபா இதுல விழுந்தாலும் இந்த 1 ரூபாய்க்கு நீங்க அங்க கணக்கு கொடுக்கணும். KFCலயோ ஹோட்டல்லையோ அல்லது வேற எங்கேயாவது ஒரு காரியத்திலேயோ போய் ஷோரூம்லயோ ரேபான் கிளாஸ்லயோ காஸ்மி போன்லயோ தேவன் உங்களுக்கு கொண்டே போட சொன்னாருன்னு கேட்டா இல்ல. நீங்க 1 ரூபா உங்களுக்கு காணிக்கை கொடுத்தாலும் தேவன் அந்த கணக்கு காட்டுறோம். அந்த காணிக்கை 1 ரூபானாலும் கணக்கு காட்டுறோம். ஆனா இன்னைக்கு என்ன இல்லைன்னா, எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், உங்களுக்கு தேவ பயம் இல்லை. ஆனா உங்களுக்கே தேவ பயம் இல்லை. அநேகருக்கு 1 ரூபா காணிக்கை வந்தாலும், ஆண்டவரே 1 ரூபா எனக்கு கொடுத்துட்டாங்க, இது மனநிறைவா இருக்கு ஆண்டவரே, இது என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் ஆண்டவர்கிட்டே கேட்டுக்க மாட்டாங்க. உடனே நம்ம அடுத்து யோசிக்கணும், அவங்களுக்கு அதை கொடுக்கணும், இவங்களுக்கு அதை கொடுக்கணும், அதை வாங்கணும், இது வாங்கணும். ஒவ்வொரு 1 ரூபாய்க்கு தேவன் கணக்கு கொடுக்கணும் நீங்க. அல்லேலூயா. அப்ப கொடுக்கறது அந்த காணிக்கையில நீங்க வாங்குறது மட்டும் இல்ல, திருப்பி இங்கிருந்து போகணும். ஒரு மல்டிப்ளை ஆகணும்னா அது போயிட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு என் ஊழியக்காரர் எனக்காக மன நிறைவா செய்யறாருப்பா. அன்னைக்கு நான் 5 சாப்பாடு இல்லாம இருந்தேன், அவர் வீட்டுல 5 கிலோ அரிசி வச்சிருந்தாரு, எனக்கு 2 கிலோ கொடுத்தாரு. என் மனசு இன்னைக்கு நான் சம்பளம் வாங்கிட்டேன், என் ஊழியக்காரர் நான் 1 சிப் அரிசி எடுத்து கொடுங்க. நான் சொல்லுவேன் என் ஊழியக்காரரு எனக்கு நான் சோறு இல்லாதப்ப 2 கிலோ அரிசி எனக்கு கொடுத்துருந்தாருன்னா, இன்னைக்கு நான் அவருக்கு ஒரு மூட்டை அரிசி எடுத்து கொடுத்துருக்கேன். அவர் எனக்கு கொடுத்தாருல்ல, நான் திருப்பி கொடுக்கணும்ல. அதுதான் தேவன். சத்தமான வேலையை சொல்லுங்களேன். இன்னொரு சத்தமான வேலையை சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஊழியத்தில் உண்மையாய் ஓடக்கடவும். கடைசி வார்த்தை. எல்லா காரியத்தையும் நம்ம வாசிச்சோம். ஊழியத்துல எப்படி இருக்கணும் ஐயா? உண்மையாய் ஓடக்கடவும். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் படிங்க. அப்படி இருக்க 8 ஐயா. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு அநேகருடைய இருதயத்துல நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் முடிச்சேன், நான் தான் பேசினேன். அநேகர் சொல்ற வார்த்தை கேட்டீங்கன்னா, நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன், கர்த்தர் அந்த இடத்துல ஒரு கிரியை செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. நான் போனேன், ஜெபம் பண்ண, விடுதலை ஆயிடுச்சு. நான் போனேன், அங்க போன கட்டு உடைஞ்சிருச்சு. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபட்டிக்கல் ஹீலிங் மினிஸ்ட்ரின்னு சொல்றாங்க. தீர்க்க தரிசன கட்டுடைப்பு ஊழியம். நான் போய் அந்த இடத்துல பேய் அலறோம். சில ஊழியக்காரங்களுக்குள்ளேயே சில காரியங்கள் இருக்கும். ஆனா அதை நம்ம சொன்னோம்னா என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா, கெட்ட பேர் ஆயிடுது.
நம்ம சொல்றோம் நம்மள ஜெனரலா பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் தனியார்ல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு தெரியாதா நான் எத்தனை பேருக்கு கட்டோட வச்சிருக்கிறேன். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நான் இத்தனை 1000 குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்கேன், சபையில 10 பேர் தான் இருப்பாங்க. நான் 50 குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்கேன், 30 குடும்பத்தை சேர்த்து, அவங்க சபையில 10 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா சேர்த்து வச்சவங்க வந்தாலே சபை நினைஞ்சிருமே. ஆனா சேர்த்து வைக்கணும்னு டோட்டலா பிரிச்சு விட்டுறாங்க. அல்லேலூயா. சில காரியத்தை நம்ம தெரிந்து, சில காரியத்தை புரிந்து தேவனுடைய வருகை இருக்கிறது. தேவனுடைய வருகை இன்னும் அடுத்த செகண்டே கூட வரலாம். நம்ம பேசி முடிக்கும்போது ஆமீன் சொல்லும்போது கூட வரலாம். ஆனா தேவனுடைய வருகை நிச்சய சமயமா இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, நானே என்னோட வயசுல 33 வருஷம் ஆச்சு, என் வயசுலயே நான் நிறைய சொல்லியிருக்கேன். என் அப்பா சொல்லுவாரு, ஒரு ஜெனரலா என் அப்பா சொல்லுவாரு தேவன் வருவாரு, எங்க தாத்தா சொன்னாரு இயேசு வருகிறாருன்னு. ஆனா இயேசு வருகிற அறிகுறி எதுலையுமே இல்லை, இந்த ஜெனரேஷன்ல தான் இருக்குது. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாட்சம்லையா, நீங்க என்னதான் சபையில ஆயிரக்கணக்கான காரியத்தை பண்ணீங்கனாலும் தேவனுடைய அன்பு மாத்திரமே நிலைத்திருக்கும். அல்லேலூயா. சத்தமான வழியில சொல்லுங்களேன், இன்னும் சத்தமான வழியில சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள நீங்க நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. ஆண்டவரே என்னை தேர்ந்தெடுத்தீங்க, என்னை கொண்டு போனீங்க, இந்த காரியத்தெல்லாம் செய்ய வச்சீங்க, என்ன காரணமா இருக்கும், என்ன நோக்கமா இருக்கும்? அவரோட வருகை சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா நிதானத்தோடு எல்லாரும் அந்த பைபிள் வச்சுட்டு எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிப்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாருமே ஒரு காரியத்தை நீங்க ஜெபிக்கணும். இயேசு உங்களை எப்படி கண்டுபிடித்தார்? மந்தை மேல் கவனமாயிருக்கும் 2வது காரியம். 3வது காரியம் வார்த்தையில் கவனமாயிருக்க வேண்டும். 4வது காரியம் பொருள் ஊழியம் செய்யக்கூடாது. 5வது காரியம் காணிக்கையில் கவனமாயிருக்க வேண்டும். கடைசி காரியம் ஊழியத்தில் உண்மையாய் ஓட வேண்டும். நான் இன்றைக்கு தேவன் உண்மையா ஓடுனது போல இதுவரையும் யாரும் ஓடுனதே கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் தெய்வீக ஒரு வார்த்தை வெளிப்பட்டது நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு இந்த தேசம் முழுவதையும் ஆளுகை செய்ய கட்டளை கொடுத்திருக்கிறார். அவருடைய சுய ரத்தத்தினால் உங்களுடைய அந்த சபை நிறைந்திருக்கிறது. நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் ஒண்ணுதான். நீர் வருமளவிற்கும் நீர் கொடுத்த இந்த ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த ஜனங்களை நான் உமக்கு ஒன்றும் சேதமில்லாதபடி, ஒன்றும் குறைவில்லாதபடி, ஒன்றும் பிரிந்து போகாதபடி நான் முன்னிலே சேர்ப்பேன் என்று விசுவாசத்தோடு எல்லாருமே ஒரு விஷயம் அவங்க கண்களை மூடி அப்படியே தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 6 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளில் பெரிய ஒரு அற்புதத்தை அடையாளத்தை செய்யும். எல்லா கண்களை மூடி தேவனுக்கு நேரா ஒரு வாய்களை திறந்து தயவு செய்த ஐயா ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வாய்களை திறந்து ஒரு என்னதான் மாற்றம் வருதுன்னு பார்ப்போமே. இன்றைக்கு என்ன மாற்றம் வருதுன்னு பார்ப்போமே. எல்லாரும் வாய்களை திறந்து ரிபா சந்தரா ரிகபாலரபா ஷதனரலபா ஒரு மல்டிப்ளை ஆகணும் ஆண்டவரே. எங்க சபையில ஒரு மல்டிப்ளை ஆகணும் ஆண்டவரே. என் ஊழியத்துல ஒரு மல்டிப்ளை ஆகணும். உடைந்து போன ஒருவரையும் தேவன் விட்ட சரித்திரமே கிடையாது. எல்லாருமே வாய்களை திறந்துருங்களேன். வாய்களை திரும்ப சபையில நீங்க வாய்களை திறக்காம இருக்கிற ஜனங்களை பார்த்து ஏன் மௌனமா இருக்குன்னு கேட்பீங்களே. இன்றைக்கு இது சபை, தேவன் உலாவுகிற இடம். நீங்க விசுவாசிக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உலாவுகிற இடம். எல்லாரும் வாய்களை திறந்து யாரையும் பார்க்க வேண்டாம். ஒருவேளை யோசிக்கலாம், என்ன சின்ன பையன் சொன்னா கேட்கிறோம் அல்ல, சின்னவன் சொல்லி தேவன் கேட்டிருக்கிறார். சின்னவன் கொடுத்த மீனை தேவன் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறார். சின்னவன் கொடுத்த மீனை தேவன் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறார். அவர் தேவன் சின்னவன் பார்க்கல, அவன் சிறியவன் பார்க்கல, அவன் குழந்தை பையனு பார்க்கல. ஆனா அவன் கொடுத்த மீன் 5000 பேருக்கு கொடுத்து அநேக கூடைகள் மீதி எடுக்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். எல்லாம் உங்களோட இருதயத்திலிருந்து எல்லாரும் உங்க வாய்களை திறங்கல, தயவு செஞ்சு வாய்களை திறந்து அப்பா கிட்ட சொல்லுங்களேன். அப்பா நீங்க நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் இந்த ஊழியத்துக்கு பாத்திரமே இல்லை, ஆனாலும் நீங்க நான் தெரிஞ்சு கொண்டீங்களா ஆண்டவரே. அப்பா எல்லாத்தையும் அப்பா கிட்ட பேசுங்க, வாய்களை திறங்கல. இன்னைக்கு ஒரு மாற்றம் இருக்கு, நான் எழுதி கொடுக்குறேன். உங்க சபையில ஒரு மாற்றம் 100% இருக்கு. ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அப்படியே அப்பாவோட பேசுங்க. அந்நிய பாஷையில் அரி வமானரபா சந்தர ரி கபலரபா ஷதனரபா எழும்ப முடியாத இருக்கிற சபைகளை தூதன் இறங்கணும். இன்னைக்கு சக்கரபா விமனரலரபா அந்த தூதன் இறங்கும் பொழுது ஒரு மின்னலை போல ஒரு ரூபம். அந்த கல்லை பிரட்ட முடியாது, அந்த கல்லை எடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. இனி அந்த கல்லை எழும்பாது. இயேசு வரமாட்டாரு, இந்த ஊழியை எழும்ப மாட்டான்.
இந்த ஊழியர் செய்ய முடியாத நினைச்ச அநேகர் மத்தியில ஒரு தூதன் இறங்குறார். உங்க சபைக்கு எதிராக எழுப்புகிற எல்லா மனுஷீக சக்திகளும், எல்லா அந்தகார பிசாசுகள் ஆட்டங்களும், எல்லா மனுஷீக சக்திகளும், எல்லா பிள்ளை சூரிய கட்டுகளும், எல்லா மனுஷர்பத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்துல இப்ப உங்க சபை மேல, இப்ப உங்க சபை மேல ஒரு தூதன் இறங்குறார். அது மின்னை போல ஒரு ரூபம் இல்ல. இனி அந்த கல்லை எழுக்க முடியாது, இனி அந்த கல்லை புரட்ட முடியாது, இனி இவன் எழுப்ப மாட்டான்னு நினைக்கிற அநேகர் மத்தியில ஒரு தெய்வீக தூதன் உங்க சபை மேல இறங்கி செல்லுகிறார். இப்ப உங்க சபை மேல இருக்கிற அந்த கல்ல தேவன் புரட்ட போகிறார். ஓ நீ மனரல ரபா சந்தரா நீ கவல ரபா ஷாதரல ரபா. எல்லாரும் பேசுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில, என் சபையில, என் மேன்மையில ஒரு பிரேக் இல்ல ஆண்டவரே. இப்ப நான் growth ஆகணும் ஆண்டவரே, நான் growth ஆகணும். இங்க நாங்க 2-3 பேர் தான் இருக்கிறோம். நீங்க தானே சொன்னீங்க, எங்க 2-3 பேர் என் நாமத்துல கூடுகிறார்களோ அவர் மத்தியில வருவனே. நான் விசுவாசிக்கிறேன். என்ன அழைச்சு தேவன் சொல்லுகிறார், இங்க வந்தவங்க அடுத்த மாசத்துக்குள்ள நான் சொல்லுகிறேன் அவங்க சபையில ஒரு மிராக்கிள் நடக்கணும். பாபா சக்கரதனா ரிமனரல ரபா சந்தர ரிமனரல ரபா சக்கரதனா. இல்ல ஆண்டவர் யாருடைய தனிப்பட்ட முறையில பேசணும் விருப்பப்படுறாரு. இல்ல அந்த கட்டி முடிக்காத சபைய அவர் கட்ட வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை இயேசு என்ன சந்திக்காம இருந்தா, ஒருவேளை இயேசு என்ன தொடாம இருந்தா, ஒருவேளை இயேசுவை நான் தொடாம இருந்தா என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன? எல்லாம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமா செஞ்சிருந்த காலத்துல நீங்க என்ன தொட்டீங்க, என்ன தேடி வந்தீங்க. ஆனா இன்றைக்கு நான் உங்களோட பேசி இருக்கிறேன், உங்களோட சொல்லி இருக்கிறேன், உங்களோட நடந்திருக்கிற. ஆண்டவரே, என்ன மாத்திரம் தேர்ந்தெடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உதவாத ஒரு பாத்திரம், ஆனாலும் இன்னைக்கு நீங்க உகந்த பாத்திரமா வச்சிருக்கிறீங்களே, உகந்த பாத்திரமா வச்சிருக்கிறீங்களே. என் குடும்பத்துல என்ன தள்ளி வச்சவங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு என்ன மாற்றி வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக கிருபை, உடைய தெய்வீக வழி நடத்தல எங்களோட இருக்கிற ஆண்டவரே சப்பா. அப்படியே ராபாபா ஷாக்கா எல்லா அந்நிய பாஷையில அப்படியே இந்த காற்றுல அப்படியே தெய்வீக பிரசன்னம், அந்த அழகான கம்பளம் தேவ மேல இருந்த அந்த 12 வருடமா பெரும்பாடுள்ள சரியே 12 வருஷமா போயிட்டு இருந்தா எல்லா காசும் செலவாயிருச்சு. கடைசி நேரத்துல உங்க மேல விழுகிற அதே வஸ்திரம், உங்க மேல விழுகிற அதே வஸ்திரம், அது விலையேறப்பட்ட வஸ்திரம். எங்க அந்நிய வாசியில ராகா பாபா ரீமா மாமா சந்தரா ரீமானரா ரபா ஷகரதனரா எல்லாம் அந்நிய வாசியில நிரம்பும் பொழுது உங்க சபைக்கு எதிராக எழும்புகிற எல்லா மனுஷீக சக்திகளும் ஓ ஜீசஸ் ஒரு அக்கினி எரிய நான் விசுவாசிக்கிறேன். உங்க சபை மேல அந்த தூதன் ஒரு மின்னலை போல உங்க சபை மேல அந்த தூதன் இறங்கின நான் விசுவாசிக்கிறேன். அந்த இமேஜினேஷன், அந்த கிரியேஷன் நான் பார்க்கிறேன். தேவனும் தூதன் உங்க சபை மேல எழுப்ப போகிறார். ரீ பாபா 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 ரீ பாபா 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 சந்தரா ரீ கபாலரா சந்தரா. இல்ல, இந்த சபை மேல ஒரு அடையாளம், இந்த சபை மேல ஒரு இயேசுவின் ரத்தத்தின் அடையாளம். இப்ப உங்க சபை மேல ஒரு வல்லமை இறங்குச்சு. இல்ல, இந்த சபையிலே ஆராதிக்க கூடாதுன்னு நினைச்சவங்க இந்த சபை இனி ஆராதிக்க கூடாதபடிக்கு செய்கிற எல்லா மனுஷீக சக்திகளும், எல்லா அந்தகார பிசாசுடைய ஆட்டங்களும், எல்லா வன் சர்ப்பத்தின் ஆவிகளும், எல்லா பிள்ளை சூனிய கட்டுகளும் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது அது நிர்மூலமாவதாக. ராகஷாதனா ரீமாமா சந்தரா ரீகபலரபா ஷாதனரபா. யார் சொல்லுகிறார் தேவன், நீ யோசிக்காத, நான் உன்னை வழி நடத்துகிறேன் என்று தேவன் சொல்கிறார். மோசே கடல் ஓரத்தில் வரும் பொழுது மோசே சொல்லுகிறார், மோசேவை கண்டிடாத ஒரு பயணம். ஆண்டவரே, நான் கடல்ல மூழ்கினோம் அல்லது என்ன நம்பி வந்த ஜனங்கள்ட்ட நான் அடி வாங்கினோம். மோசே இமேஜினேஷன், மோசே ஒருவேளை மனசுல நினைச்சிருக்கலாம். ஆனா ஆவியானவர் சொல்கிறார், மோசேவே, இனி நீ கண்டிடாத, இனி நீ பார்த்திடாத,
இதுவரை உன் புறத்திலே நீ கண்டிடாத ஒரு பாதை அது உனக்காக நான் திறந்து கொடுக்கிறேன் என்று என் தேவன் சொன்னவே. தேவன் சொல்லுகிறார், இதுவரை நீ ஊழிய பாதையில ஒரு வேலை பாடுகளோடு துக்கத்தோடு வேதனையோடு நிந்திக்கப்பட்டு வந்திருந்தா, இன்னைக்கு சொல்லுகிறார் தேவன், இதுவரை நீ கண்டிடாத ஒரு பாதை, இதுவரை பார்த்திடாத ஒரு பாதை, அந்த கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார், இனி ஒரு பின்னால் தொடர்ந்து வருகிற எல்லாத்தையும் உனக்கு முன்னாடியே நான் அழைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். நீ பாபா சந்தரா ரிகபாலரபா எல்லா ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில நீ மாமா சந்தரா ரிகபாலரபா. ஓ ஜீசஸ், நான் பாவி ஆண்டவரே, நான் இந்த இடத்துல நிக்க தகுதி இல்லைன்னு தெரிஞ்சும் என்ன நீங்க அப்படியே அழகா உங்க தோள் மேல அடிபட்டு இருந்த என்ன இந்த பெரம்பலூர் பகுதியில நான் அடிபட்டு ரத்தத்தோடு வேதனையோடு நிந்தையோடு கூட நின்றதுக்கு பொழுது அந்த அழகான கரத்தினால என்னை தூக்கி நடக்க விடல ஆண்டவரை. நீங்க நடக்கவே விடல. என்ன நடந்தா மறுபடியும் 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 விழுந்துருவான்னு சொல்லி நீங்க நடக்க விடாதபடிக்கு உங்க தோல் மேல தூக்கி அப்படி அந்த வாசத்துல வசனம்தான் பசியாற்றும். எத்தனை நேரத்துல பசியோட ஊழியம், எவ்வளவு நேரத்துல ஒரு வாய் சோறு இல்லாத ஊழியம், சாப்பாடை பார்த்து பல நாளான ஊழியம். நான் பாவின்னு தெரிஞ்சுமே ஒரு கூட்டத்தை என் கையில கொடுத்து, நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சன சொல்லி அது வரிகளை பாடுவோமா? வசனம்தான் பசியாற்று உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். மறுபடியும் சொல்லுவோமா? வசனம்தான் பசியாற்று. எவ்வளவு நேரத்துல நமக்கு இந்த வசனம் தாங்க நமக்கு பசி ஆற்றிருக்கு. இந்த அநேக நேரத்துல நம்ம வீட்டுல எண்ணெயும் மாவும் தண்ணீர் இல்லாத போது இந்த வசனம் நம்ம பசிய ஆற்றி நம்மள ஓட இன்னும் அதிகமா ஓட வச்சிருக்குல்ல. மறுபடியும் பாடுவோமா? வசனம் தான் பசியாற்று உணவு, மறுபடியும் பாடுவோம். வசனம்தான் பசியாற்று உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே ஜீவனின் பலனாய். ஸ்பெஷலா வச்சிருக்காரு, ஒரு ஸ்பெஷல் அனைத்தின் பவரா வச்சிருக்காரு, ஒரு ஸ்பெஷல் ரூட்ல ஒரு தனி பாதையில உங்களை நடக்க வச்சிருக்காருல்ல. அதுதான் ஜீசஸ், அதுதான் உங்க தகப்பன். என் நாமத்துல நீங்க கேள்வி சொல்ல சொல்றாரு. நாம் அபிஷேகம் சமூகத்துல மாத்திராங்க. இந்த உலகமே எனக்கு சொந்தம் இல்ல. ஒரு வரை பாடுவோமா? வசனம் தான் பசியாற்று உணவு, ஊழியர்கள் வேண்டாண்டவரே நினைச்ச அப்ப இல்ல, நீ எனக்காக இன்னும் அதிகமா ஓடணும், இன்னும் நீ போக வேண்டிய சொல்லி ஒரு அழகான பாதையை கொடுத்த தேவன் சொல்லுகிறார். ஒரு முறை சொல்லுவோமா? பசியாற்று உணவு, அவரை வெளிச்சம், சொல்லுங்களேன்.
ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் கடைசி லைன படமா தரும் புகலிடம் நீரே உம்மில் வேலூத கிருபை செய்தீரே. எல்லாம் சத்தமா வேளன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேலூத கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் உலகம் எங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் உலகம் எங்கும் நான் பலன் அளிப்பேன். நானும் அபிஷேகம். Thank you, wonderful God. Thank you, Jesus. 2026 8வது மாசத்துல ஆண்டவரே நாங்கள் ஒருமிச்சு ஆண்டவரே உம்மை தேர்ந்தெடுத்து நீர் எங்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவரே நீர் எங்களை தேடி கண்டுபிடித்த ஒரு கிருபைக்காக சொல்லுங்க ஆண்டவரே. இன்னும் நாங்கள் அறியாதபடிக்கு இன்னும் நாங்கள் சாயாதபடிக்கு இன்னும் நாங்கள் விழுகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து பார்க்காதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு வழிநடத்தும் கிருபைக்காக சொல்லுங்க ஆண்டவரே. சொல்ல போகிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் பலனளிக்க கர்த்தராய் இருக்கிறீர் ஆண்டவரே. சப்பா இன்னும் எங்க ஊழியம் வழிபடுறாங்க ஆண்டவரே. சப்பா எங்க ஆத்மாக்கள் நிறையப்படணும், எங்களோட தேவைகளா சந்திக்கப்படணும், எங்களுடைய உடல்ல இருக்கிற சோர்வுகளை நீக்கப்படணும் ஆண்டவரே. எங்களோட தேவைகளா 2026 டிசம்பருக்குள்ள நீங்க அப்படியே சந்திக்க போறது கிருபைக்காக சொல்லுங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திக்க இன்றைக்கு ஆண்டவரே நீங்க பேசுற வார்த்தைக்காக நன்றி தரப்பனே. இன்னும் அதிகமான ஜனங்களை எங்கள் ஊழியக்காரர்களுக்கும் நீர் கொடுத்து வழிநடத்தும் கிருபைக்காக சொல்றோம். தேவைகள் எல்லாம் சந்திங்க. யார் யாரெல்லாம் பொருளாதார தேவை சந்திக்க கொண்டு விருப்பப்படுறாங்களோ எல்லாம் தேவ கட்டத்தனையான பொருளாதார தேவை சந்திக்க ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நீங்க பாத்துக்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த மருத்துவரல்ல நீங்க சொல்லுங்க என் மகனுக்கு எதுவும் இல்ல என் மகளுக்கு எதுவும் இல்லை நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தை மாத்திர போதும் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக தேவைகளை சந்திங்க. நாங்கள் ஒருவேளை கேட்டதையும் கேட்க மனதையும் கட்டதாமை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த ஆண்டவரே. ஒருவேளை உங்களுடைய வருகை தாமதமானால் மறுபடியும் சகோதரர்கள் ஒருமித்து காண கர்த்தர் உதவி செய்ய விதியான எல்லா தருணத்தையும் ஒரு கரங்களை தருகிறேன். துதியை கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய ஜெபத்தை எடுத்துக்கொள்ளும் எங்கள் நல்ல அருமை பிதாவே.